வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். என் தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறை மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனிதருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேடலுக்காக தான் நம்முடைய வாழ்க்கையானது பயணித்து கொண்டு இருக்கின்றோம். யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா, நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த தேடலுமே கிடையாது, நான் அமைதியாக இருக்கேன் என்று சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு தேடலாக இருக்கும். ஒன்று பணத்தினுடைய தேடலாக இருக்கும், மற்றொன்று பதவியின் மீது ஒரு தேடலாக இருக்கும், அல்லது பொருள் மீது தேடலாக இருக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேடல் என்பது மிக அவசியமாக இருக்கின்றது என்பதுதான் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிதர்சன உண்மையாக இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானது. எனவே தான் குடும்பத்தில் ஒரு மகன் சரியில்லை என்றால் தாய் தந்தை என்ன பண்ணுவாங்க? மகன் சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் அவன் சரியாயிடுவான், கால் கட்டு போட்டால் சரியாயிடு திருமணத்தை நோக்கி தேடலாக இருக்கும். உடனே பெண் பிள்ளை என்ன பண்ணுவாங்க? திருமணம் செய்து குழந்தை பிறந்த உடனே சரியாயிடுவா என்று பெண்கள் திருமணத்தின் மூலமாக தேடல்கள் அவர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று தேடல்கள் இருக்கின்றது. ஒரு 2 கணவன் மனைவி 2 பேர் என்ன பண்ணாங்க? பங்குசாமியார்கிட்ட போயிட்டு, இதேமாரி எங்களுக்கு நாங்கள் 2 பேர் இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ மாட்டோம், எங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க, நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைத்தீங்க, நாங்கள் திரும்பி சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை என்று பங்கு தந்தையிடம் சொல்கின்றார்கள். பங்கு தந்தை எவ்வளவோ ஆலோசனை கூறுகின்றார். நல்லா வாழணும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்காக தான் இந்த உடன்படிக்கை இறைவன் உங்களை சேர்த்து வைத்திருக்கின்றார், எனவே தயவு செய்து மீண்டும் சென்று நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்று அறிவுரை கூறுகின்றார். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே பங்கு தந்தை, சரி, உங்களிடம் இருப்பதை சரிசமமாக பிரித்து கொள்ளலாம், உங்களிடம் இருப்பதை சரிசமமாக பிரித்து கொள்ளலாம் என்று அவருடைய உடைமைகள் அனைத்தையும் பிரித்து கொண்டார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சி, பரவாயில்ல, நம்ம வந்த காரியம் சரியான வழியை தான் நடந்துட்டு இருக்கு. உடனே பங்கு தந்தை சொன்னாராம், எல்லாத்தையும் சரியாக பிரிச்சுக்கிட்டீங்களா? பிரிச்சுக்கிட்டோம், ஒன்று பாக்கி இருக்குது. என்ன பாக்கி இருக்குது ஃபாதர்னு கேட்டேன். உங்களுடைய குழந்தை, அவங்க வீட்டுக்கு ஒரே குழந்தைனா ஒரே குழந்தை, இந்த குழந்தை எப்படி பிரித்து கொடுக்கறது என்று பங்கு தந்தை கேட்கின்ற போது, நாங்கள் கூட மறந்துட்டோம் சாமி. சரி, ஒரு குழந்தைய பிரித்து கொடுக்க முடியாது, உங்களுக்கு இன்னும் 1 வருடம் தரேன், நீங்கள் போய்ட்டு என்ன பண்ண சேர்ந்து வாழ்ந்து மற்றொரு குழந்தையோட வாங்க, ஆளுக்கு ஒரு குழந்தைய நான் பிரித்து கொடுக்குறேன் என்று என்ன பண்ணுறாரு பங்கு தந்தை இருவரையும் அனுப்பிவிடுகின்ற சரியான ஒரு பதிலாக இருக்குது, பரவாயில்ல என்று 2 பேரும் சென்று விட்டார்கள். அதுவரை நான் எல்லா ஃபார்மையும் நான் ஃபில் பண்ணி வைக்கிறேன், அதுக்கேற்ற கையெழுத்து வாங்கி வைக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க சொல்லிட்டு அந்த தம்பதியை பங்கு தந்தை அனுப்பிவிடுகின்றார். ரொம்ப நாளாயிடுத்து, வருடம் ஆகிவிட்டது, அவர்கள் வர மாரி தெரியல, ஃபார்ம் இருக்குது, டேபிள் மேலே இருக்குது. பங்கு தந்தைக்கு ஒரே சந்தேகம், போனவங்க என்ன ஆச்சுனே தெரியலையே என்று பங்கு தந்தை அவருடைய வீடுகளை சந்திப்பதற்காக செல்கின்ற பொழுது அந்த பெண்மணியான அந்த தண்ணி பிடித்து இருக்கும்போது அந்த பெண்மணியை பார்த்து, என்னம்மா குழந்தை பிறந்துச்சா, பிரிச்சிடலாமா என்று பங்கு தந்தை அந்த பெண்மணியிடம் கேட்க, சாமி நீங்கள் வேறு அமைதியாக இருங்க, ஏம்மா என்னம்மா, எனக்கு ரட்டப்பிள்ளை. என்ன பிள்ளை? ரட்டப்பிள்ளை. இப்போ எனக்கு எத்தனை குழந்தை இருக்குது? 3 குழந்தை இருக்குது. திரும்பி நான் உங்கள்கிட்ட வந்தால் இன்னொரு குழந்தையை நீங்கள் அனுப்பிச்சி விடுவீங்க, நாங்களே பார்த்துக்கிறோம், பரவாயில்ல என்று அவர்கள் கூறினார்கள். இறையேசுவில் ஏதாவது ஒரு தேடல், ஏதாவது மூலமாக என்னுடைய குடும்பத்திற்கு எனக்கு அமைதி கிடைக்கும் என்று மனித தேடலானது அதிகம் உயர்த்தி கொண்டே தான் இருக்கின்றது இந்த சமுதாயத்தில். இறையேசுவில் பிரியமானவை. எனவே தான் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தை 7 பார்க்கின்ற பொழுது, தேடுங்கள் தேடுங்கள் தான் படம், தேடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறுகின்றார். என்னுடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? என்னுடைய தேடல் என்னுடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சி கிடைக்கின்றதா? நான் மகிழ்ச்சியை நோக்கி செல்கின்றேனா? ஒரு அன்பை நோக்கி என்னுடைய தேடல் இருக்கின்றதா? என்னுடைய பிள்ளைகள் அமைதியாக, உண்மையாக, நேர்மையாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய குடும்பத்தில் தாயும் தந்தையுடைய தேடல் இப்படி இருக்கின்றது சிந்திக்கின்ற பொழுது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. என்னுடைய பிள்ளைகளுக்கு பொருளையும் செல்வத்தையும் சேர்த்து வைப்பதில் என்னுடைய தேடல் இருக்கின்றது. என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பிற்காலத்திலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஒரு திருமணம் செய்து கொண்டு அந்த குடும்பத்தில் அமைதியாக அன்பாக இருக்க வேண்டும் என்று அந்த தேடல்கள் இருக்கின்றதா என்றால் எந்த ஒரு குடும்பத்தில் அதிகமாக இருப்பது கிடையாது. ஏதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கும், எல்லா குடும்பத்தையும் சொல்ல முடியாது. எனவே தான் இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஞானிகளுடைய தேடல்களை பற்றி இந்த
திருவிழாவின் மூலமாக, அந்த திருக்காட்சி திருவிழா மூலமாக நாணிகளுடைய தேடல்கள் எப்படி இருக்கின்றது என்பதை சிந்திக்கத்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது. இறையேசில் பிரியமானவர்களே, எனவே தான் அந்த நாணிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறைமகன் பிறந்திருக்கிறார் என்று அவருடைய தேடல்கள் அதை நோக்கி இருக்கின்றது. எனவே அவருடைய தேடலுடைந்து அவர்கள் விலகவில்லை. நாங்கள் இறைவனை காண வேண்டும். எனவே தான் அந்த நாணிகள் அவர்கள் அறிஞர்களாக இருந்தாலும் சரி, செல்வர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு குடும்பம் இருந்திருக்கும், பிள்ளைகள் இருந்திருக்கும், பதவிகள் இருந்திருக்கும், அனைத்தையும் விட்டுவிட்டு இறைவனை தேடி செல்கின்றார்கள். ஏனென்றால் நான் இறைவனை காண்பதன் மூலமாக என்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். எனவே அவருடைய தேடலிலிருந்து அவர்கள் விலகவில்லை. எனவே தான் அவர்கள் இறைவனை தேடி செல்கின்றார்கள். இறைவனை தேடி செல்வது என்பது ஈஸி தான். கோயிலுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்துடுறீங்க காலையில். இதே ஒரு சிலவனா சொல்கிறாங்க, ஏன் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கடந்த நாட்களில் கோயிலுக்கு வரலன்னு கேட்டால், சாமி ஒரே மழை, ஒரே மழை, ஞாயிற்றுக்கிழமையாவது சாதா பூசையாவது மழை பெய்ந்தா நான் வரமாட்டேன். மழை பெய்ந்தா இந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைய கூட்டம் இருக்கும் குறைஞ்சிருக்கு. ஏன்னா மழை பெய்வதன் மூலமாக நான் வர முடியவில்லை. நாணிகள் இறைவனை தேடி செல்கின்றார்கள். எப்பொழுது செல்கின்றார்கள்? பகலில் செல்றாங்களா? எதை பார்த்து செல்றாங்க? விண்மீனை பார்த்து செல்கின்றார்கள். நிலா பகலில் தெரியுமா? நட்சத்திரம் பகலில் தெரியுமா? நட்சத்திரம் பகலில் தெரியாது. எனவே அவர்கள் எப்பொழுது பயணம் செய்கின்றார்கள் என்றால் இரவில் பயணம் செய்கின்றார்கள். பனி, மழை, காடு, மேடு, பள்ளம் என்று பார்க்காமல் தன்னுடைய உடலை வருத்தி இறைவனை தேடுதல் மூலமாக இறைவனை காண வேண்டும் என்பதற்காக அவர்கள் இரவிலே பயணம் செய்கின்றார்கள். ஏனென்றால் நான் இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் என்பது விடாமுயற்சியோடு அவருடைய தேடல்களானது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. திருவிழித்திலே இறைவனை தேடுகின்றார்கள். தேடுபவர்களுக்கு இறைவன் கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று விவிலியம் கூறுகின்றது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 23 பார்க்கின்ற பொழுது கனானிய பெண், யாரு? கனானிய பெண். அவர் இறைவனை தேடுகின்றார். அந்த கனானிய பெண் தன்னுடைய பிள்ளை குணமடைய வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுகின்றார். இறைவனிடம் மன்றாடி கெஞ்சுகின்றார், இறைவனே என்னுடைய மகனை குணப்படுத்தும் என்று கூறுகின்றார். எனவே நாய்களுக்கு மேசையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகள் நாய்கள் உண்ணாதா? அந்த அளவுக்கு எனக்கு என் மீது சிறு கருணை நீ கூறமாட்டாய் என்று இறைவனை தொடர்ந்து அவர் விடாமுயற்சியோடு இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடி அவர் இறைவனுடைய அருளையும் அவருடைய பிள்ளையுடைய குணமடைவதற்கு இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றார். இதுதான் விடாமுயற்சி. நான் இன்று இந்த ஆராதனை கலந்து கொண்டேன், எனக்கு உடனே என்ன பண்ணும்? அதிசயம் நடக்கணும், என் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கணும். இன்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் நான் கலந்து கொண்டு ஒப்புரவு செய்து கொண்டு நற்கருணை வாங்கிவிட்டேன். எனவே எனக்கு இறைவன் உடனடியாக அவருடைய ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறு கிடையாது. ஆனால் என்னுடைய அந்த விடாமுயற்சியும் தேடலும் என்னுடைய குடும்பத்தோடு என்னுடைய பிள்ளைகளோடு நான் இறைவனை கண்டுகொள்கின்றேன் என்று சிந்திக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தை 39 பார்க்கின்ற பொழுது பார்வையற்ற அந்த பார்த்தலேமியு இறைவனுக்காக காத்து கொண்டு இருக்கின்றான். அல்லும் பகலமாக காத்து கொண்டு இருக்கின்றான். அவன் இறைவனை பற்றி அறிந்திருக்க வேண்டும். நாசரேத்து இயேசு இந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். எனவே அவன் தேடலானது அங்கு குறையவில்லை. கடவுளுக்காக காத்து கொண்டு இருக்கின்றான். எனவே இறைவன் வருவதை அறிந்து அவன் கத்துகின்றான், தாவீதின் மகனே, நாசரேத்து இயேசுவே, என் மீது இரக்கமாயிரு என்று கத்துகின்றான். உடனே அதட்டுகிறார்கள், பேசாத, அமைதியா இரு, இயேசுவுக்கு தொல்லை கொடுக்காத என்று தன்னுடைய சீடர்கள் அதட்டுகின்றார்கள். அவன் இன்னும் உரத்த குரலில் விடாமுயற்சி, இறைவனை அடைய வேண்டும் என்று விடாமுயற்சி, இறைவன் எனக்கு புதுமை செய்ய வேண்டும் என்று விடாமுயற்சி, அவனுடைய தேடலானது அதிகரிக்கின்றது. எனவே இன்னும் உரத்த குரலில், தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று பார்த்தலேமி விடாமுயற்சியோடு உரத்த குரலில் கத்துகின்றான். இறைவன் அவனை ஆசீர்வதிக்கின்றான். இறையேசுவில் பிரியமான இவருடைய தேடல் அனைத்தும் விடாமுயற்சியோடு தேடுகின்றார்கள். என்னுடைய குடும்பத்தில் நான் அத்தகைய விடாமுயற்சி தேடுகின்ற பொழுது இறைவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஏதாவது ஒரு துன்பம் வரும், நம்ம சோர்ந்து போயிடுவோம். என்னுடைய ஒரு தந்தை சொல்வார், போற்றுவார் போற்றற்றும், புழுதிவார் தூற்றுவார் தூற்றற்றும், எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, கடவுளுடைய பணி செய்ய நான் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று அந்த அருத்தந்தை அடிக்கடி சொல்லுவார். எனவே துன்பம் என்பது என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வந்தாலும் இறைவன் என்னோடு இருக்கின்றார். நான் தொடர்ந்து இறைவன் கொடுத்த அந்த உலக வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சியாக பயணிப்பேன் என்பதுதான் இறைவார்த்தை கூறுகின்றது. ஃபுல்டன்ஷிப், ஆயர் ஃபுல்டன்ஷிப் இவ்வாறு கூறுவார்,
எப்படி இந்த ஞானிகள் இயேசுவை கண்டுகொண்டார்களோ, இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்களோ, அதே போன்று ஒவ்வொரு கிறிஸ்துவனும் நற்கருணையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்கின்றார். எனவே தான் அந்த ஞானிகள் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டது போன்று நாம் நற்கருணையிலே, திருப்பலியிலே இறைவனை கண்டுகொள்கின்றோம். எனவே தான் அவர்கள் கடவுளை கண்டுகொள்கின்றார்கள். எப்படி என்றால், இந்த ஞானிகள் பெத்லகேமுக்கு வருகின்ற பொழுது குழந்தை இயேசுவும் அன்னை மரியாவும் சூசையப்பரும் இருப்பதை கண்டுகொண்டு நெடுஞ்சான்கடையாக இறைவனை வணங்குகின்றார்கள். வணங்கி மீண்டும் அவர்கள் அதே வழியில் செல்லாமல் வேறு வழி, புதிய வழி, என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறு செய்கின்ற பொழுது நான் வேறு வழியாக சென்று நான் மனமாற்றம் அடைய வேண்டும். எனவே தான் அவர்கள் புதிய வழியை பின்பற்றுகின்றார். எனவே நாம் நற்கருணைக்கு வருகின்ற பொழுது திரும்ப அதே வழியில் போகிறது கிடையாது, வேறு வழியை டேர்ன் பண்ணணும். எனவே நான் தவறு செய்கின்ற பொழுது அந்த வழியிலிருந்து நான் வேறு வழியாக இறைவனை தேட வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் என்று தான் இந்த திருக்காட்சி விழா நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே என்னுடைய தேடல் எப்படி இருக்கின்றது? இறைவனோடு நான் கண்டுகொள்ளப் போகின்றனா, இறைவனை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சிந்தித்தவர்களாக தொடர்ந்து மன்றாடுவோம். இதனுடைய அருளை பெற்றுக்கொள்வோம். விடாமுயற்சியோடு இறைவனை நாம் உட்கொள்ளுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.